டு மை சேனல். நம்ம சேனல்ல டெட் சிடெட் எக்ஸாம்க்கான ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து மேக்ஸ் எப்படி வந்து ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம பார்த்த உடனே ஆன்சர் பண்ணலாம் அதுதான் வந்து பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிவிசிபிலிட்டி ரூல்ஸ். ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். பேசிக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எவ்வளோ சம்ஸ் கொடுத்தாலும் ஈஸியாக நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படிலாம் வந்து கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு நம்பர் வந்து 2ஆல் டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டாங்கன்னா, ஸோ எப்படி பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, இந்த லாஸ்ட் டிஜிட்டை வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் வந்து ஈவனாக இருக்கான்னு பாருங்க. 0, 2, 4, 6, 8 இந்த இவ்வளோ டிஜிட்ஸில் முடிஞ்சுது அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 2ஆல் டிவைட் ஆகும். ஸோ பார்த்தோன்னே அடிச்சிடலாம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 24 அப்படின்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 24 வந்து 2ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த லாஸ்ட் டிஜிட்டை பாருங்க. ஸோ 4 0, 2, 4, 6, 8 இதுல எந்த நம்பர்ஸ்ல முடிஞ்சாலும் அது 2ஆல என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். ஸோ லாஸ்ட் டிஜிட் ends with 4, ஸோ இட் இஸ் divisible by 2. ஸோ 24 அப்படிங்கிறது 2ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 2க்கான டிவிசிபிலிட்டி ரூல். ஸோ அதே மாதிரி 3க்கான டிவிசிபிலிட்டி ரூல் பாருங்க. ஸோ இப்போ நான் ஒரு நம்பர் கொடுத்து 3ஆல் டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற எல்லா நம்பர்ஸையும் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி கிடைக்கிற ஆன்சர் வந்து 3ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த நம்பர் வந்து 3ஆல் டிவிசிபிள் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம் கொடுத்துருக்கிற நம்பரை ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ 123 கொடுத்துருக்காங்க. ஸோ 1 + 2 + 3 ஆட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 6 வரும். ஸோ 6 அப்படிங்கிறது 3ஆல டிவைட் ஆகும். ஈஸியாக சொல்லிடலாம். இந்த 123 அப்படிங்கிறது 3ஆல டிவிசிபிள் ஆகும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லிடலாம். ஸோ 3க்கான ரூல் என்ன அப்படின்னா கொடுத்துருக்கிற எல்லா நம்பரையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணி வரக்கூடிய அந்த நம்பர் வந்து 3ஆல டிவிசிபிள் ஆச்சு அப்படின்னா கொடுத்துருக்கிற நம்பர் கண்டிப்பாக 3ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுதான் என்ன அப்படின்னா 3க்கான ரூல். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தென் 4க்கு பாருங்க. ஸோ ஒரு நம்பர் கொடுத்து இது 4ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும் அப்படின்னா சிம்பிள் விஷயம் தான். எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம எடுத்து அந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ 4ஆல அது டிவைட் ஆச்சுன்னா அந்த கொடுத்துருக்கிற நம்பர் வந்து கண்டிப்பா 4ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 316 வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 4ஆல டிவைட் ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, ஸோ இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை பாருங்க 16. ஸோ 16 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஸோ டிவைட் பண்ண என்ன வரும் அப்படின்னா 4 தான் வரும். ஸோ இது வந்து 4ஆல டிவைட் ஆகுது. ஸோ இந்த 316 அப்படிங்கிறது வந்து 4ஆல டிவைட் ஆகும். ஸோ பார்த்தோன்னே ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னா சால்வ் பண்ணிடலாம். தென் 5க்கு பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். 5 லாஸ்ட் டிஜிட் செக் பண்ணுங்க. லாஸ்ட் டிஜிட் வந்து 0 அல்லனா 5 இந்த ரெண்டுல ஏதாச்சும் ஒரு நம்பர் இருக்குன்னா பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். இது 5ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறத. இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 45 நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டிஜிட்டை கவனிங்க, என்ன இருக்கு 5 இருக்கு. ஸோ லாஸ்ட் டிஜிட் 0 ஆர் 5ஆ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது என்ன ஆகும் அப்படின்னா 5ஆல டிவைட் ஆகும். ஸோ பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். 45 அப்படிங்கிறது கண்டிப்பாக 5ஆல டிவைட் ஆகும். ஸோ இதுதான் வந்து பேசிக்கான ரூல்ஸ். தென் 6க்கு பாருங்க, இப்போ ஒரு நம்பர் கொடுத்துட்டு 6ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான். என்ன ரூல் அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்கிற நம்பர் 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ 2, 3 2ஆல டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அந்த நம்பர் 6ஆல டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். ஸோ 84ன்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 84 வந்து 6ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம செக் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா அது 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ 2, 3க்கான ரூல்ஸ் ஆல்ரெடி பார்த்தோம். 2க்கு என்ன ரூல் அப்படின்னா நம்ம அந்த லாஸ்ட் டிஜிட்டை பார்க்கணும். ஸோ அது ஈவனாக இருக்கணும். 0, 2, 4, 6, 8 இதில் வந்து எண்ட் ஆயிருச்சுன்னா கண்டிப்பாக அது 2ஆல டிவைட் ஆகணும். ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். ஸோ இப்போ பாருங்க 84 லாஸ்ட் டிஜிட் பாருங்க என்ன 4. ஸோ ஈவனாக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இது 2ஆல டிவைட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. தென் செகண்ட் பாருங்க 3ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3க்கு என்ன ரூல், அவ்வளோத்தையும் சம் பண்ணணும். சம் பண்ணி வர ஆன்சர் 3ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ சம் பண்ணிடலாம். நம்மளுக்கு கொடுத்துருக்க நம்பர் என்ன 84. ஸோ 8 + 4 என்ன வரும் அப்படின்னா 12 வரும். ஸோ 12 அப்படிங்கிறது 3 டேபிளில் போகும். ஸோ கண்டிப்பாக இது 3ஆல டிவைட் ஆகுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்மளோட 6க்கான ரூல் என்ன, 2ஆலையும் 3ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பாக அது 6ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்போ இங்கே ரெண்டுமே வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆயிட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த 84 அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா 6ஆல டிவைட் ஆகும். ஸோ இந்த ரூல்ஸ் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுட்டுனா போதும், ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். தென் 7க்கு பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டு 7ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ லாஸ்ட் டிஜிட் என்ன அப்படிங்கிறத கவனிங்க. அந்த லாஸ்ட் டிஜிட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா டபுள் ஆக்கணும். அப்படியே ஸோ டபுள் ஆகிட்டு பேலன்ஸ் அதில் இருக்கிற நம்பர் கூட இந்த டபுள் ஆக்கின ஆன்சரை நீங்கள் சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து 7ஆல டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகும். ஸோ பாருங்க, டபுள் த லாஸ்ட் டிஜிட் சப்ராக்ட் ஃப்ரம் த ரிமைனிங் நம்பர். எக்ஸாம்பிள் பாருங்க புரியும். ஸோ 203
ஸோ லாஸ்ட் டிஜிட் என்ன இங்கே 3. ஸோ 3 டபுள் ஆக்னா என்ன கிடைக்கும் 6 கிடைக்கும். ஸோ இந்த 6 என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் என்ன நம்பர் இருக்கு 20. ஸோ இந்த 6 20லேருந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஸோ 20 - 6 என்ன அப்படின்னா 14. ஸோ 14 இப்போ வந்து நம்மளுக்கு கிடைச்சிருக்க நம்பர், அதாவது இப்போ கிடைக்கிற நம்பர் 7ஆல டிவைட் ஆச்சுன்னா கொடுத்துருக்கிற இந்த ஒரிஜினல் நம்பரும் 7ஆல டிவைட் ஆகுங்கிறத நம்ம சொல்லிடலாம். ஸோ 14 வந்து 7ஆல டிவைட் ஆகுமா? கண்டிப்பா ஆகும். 7 2s are 14. ஸோ அப்போ அந்த 203யும் என்ன ஆகும் அப்படின்னா 7ஆல டிவைட் ஆகும். 7 வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டான மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டா பாருங்க, லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும் அதை அப்படியே டபுள் ஆக்கிக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சுது. டபுள் ஆக்குனதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பேலன்ஸ் இருக்கிற நம்பர் கூட அந்த ஆன்சரை சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு வேல்யூ கிடைக்கும். ஸோ அந்த வேல்யூ 7ஆல டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுங்க. ஸோ டிவைட் ஆச்சுன்னா பிரச்சனை இல்லை, கொடுத்துருக்க நம்பரும் கண்டிப்பா டிவைட் ஆகும். ஸோ இது டிவைட் ஆகலைன்னா கொடுத்துருக்க நம்பர் என்ன ஆகாது அப்படின்னா 7ஆல டிவைட் ஆகாது. ஸோ சிம்பிள் விஷயம் தான், 7க்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தென் அதே மாதிரி 8க்கு பாருங்க. ஸோ 4க்கு என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் 8க்கு இருக்கும். ஸோ 4க்கு என்ன பார்த்தோம்? ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் 4ஆல டிவைட் ஆகணும்னு பார்த்தோம். ஸோ இங்கே 8க்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகணும். ஸோ எவ்வளோ பெரிய நம்பர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இந்த லாஸ்ட் 3 டிஜிட்டை எடுத்து செக் பண்ணி பாருங்க, அது 8ஆல டிவைட் ஆகுதா இல்லையா. அது டிவைட் ஆச்சுன்னா கொடுத்துருக்க நம்பரும் கண்டிப்பாக 8ஆல டிவைட் ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 1128. ஸோ லாஸ்ட் 3 டிஜிட் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 128 தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த 128 8ஆல டிவைட் பண்ணுங்க. டிவைட் பண்ணிங்கன்னா 16 கிடைக்கும். ஸோ கிடைக்கிற நம்பர் 8ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. ஸோ 16 வந்து கண்டிப்பாக 8 டேபிளில் போகும். ஸோ பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். இதுவும் அப்போ 8ஆல என்ன ஆகும் அப்படின்னா கண்டிப்பாக டிவைட் ஆகும். ஸோ 8க்கான ரூல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கம்பேர் பண்ணி படிங்க. 4ம் 8ம் கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்கும். அதே மாதிரி 3யும் 9ம் சேமாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் 9க்கு பாருங்க. நம்ம 3க்கு என்ன பார்த்தோம்? கொடுத்துருக்கிற எல்லா நம்பரையும் சம் பண்ணணும். சம் பண்ணி வர ஆன்சர் வந்து 3 டேபிளில் போகணும். ஸோ இப்போ 9க்கும் சேம் அதே தான். கொடுத்துருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் ஆட் பண்ணுங்க, வரக்கூடிய ஆன்சர் 9ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்படி டிவைட் ஆச்சுன்னா கொடுத்துருக்கிற நம்பரும் என்ன ஆகும் அப்படின்னா 9ஆல டிவைட் ஆகும். ஆட் ஆல் டிஜிட் சம் டிவிசிபிள் பை 9. ஸோ எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணி வர ஆன்சர் 9ஆல டிவைட் ஆகுதா இல்லையாங்கதா பார்க்கலாம். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 729. ஸோ 7 + 2 + 9 ஆட் பண்ண என்ன வருது அப்படின்னா 18 வருது. ஸோ 18 இப்போ வந்து 9 டேபிளில் டிவைட் ஆகுமா இல்லையாங்கதா பாருங்க. ஸோ 18 வந்து 9 டேபிளில் போகும். ஸோ கண்டிப்பாக அப்போ இந்த 729 என்ன ஆகும் அப்படின்னா 9ஆல டிவிசிபிள் ஆகும். ஸோ சிம்பிள் விஷயம் தான். 3யும் 9ம் சேமாக இருக்கும், 4ம் 8ம் சேமாக இருக்கும். 5ம் 10ம் பார்த்தோன்னே ஈஸியாக நம்ம சால்வ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ 10 பாருங்க, ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் டிஜிட் கண்டிப்பாக 0வா இருக்கணும். 0வா இருந்தால் மட்டும் அது 10ஆல டிவைட் ஆகும். ஸோ சிம்பிள் கான்செப்ட். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 90. ஸோ இந்த லாஸ்ட் டிஜிட் பாருங்க 0. ஸோ 0ட எண்ட் ஆயிருக்கு. கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னா 10ஆல டிவைட் ஆகும். அவ்வளோதான். 10 வந்து ரொம்ப சிம்பிள் தான். நெக்ஸ்ட் 11 பாருங்க. 11 எப்படி சால்வ் பண்ணணும்? sum of odd digit place minus sum of even digit place. அதாவது என்ன அப்படின்னா எக்ஸாம்பிள்ல பாருங்க புரியும் சொல்றேன். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இருக்குது ஆட் பிளேஸ், தென் ஈவன், ஆட் ஈவன். ஸோ இப்படி தான் போயிட்டே இருக்கும். ஸோ இந்த ஆட் பிளேஸஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் சம் பண்ணி வச்சுக்கணும், 1 விட்டு 1. ஸோ ஆட் பிளேசஸ் எல்லாத்தையுமே சம் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரி ஈவன் பிளேசஸ் எல்லாத்தையுமே சம் பண்ணிடணும். ஸோ இந்த ரெண்டையும் என்ன பண்ணணும் அப்படின்னா சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய அந்த ரிசல்ட் 1 0வா இருக்கணும், இல்லைன்னா அது 11ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த கொடுத்துருக்கிற நம்பர் 11ஆல டிவைட் ஆகுமா ஆகாதங்கிறத நம்ம சொல்ல முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, இன்னும் புரியும். ஸோ 121 கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 11ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி நம்ம வந்து பார்த்தோன்னே சால்வ் பண்ணலாம்? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ஆட் பிளேசஸ் தனியாக சம் பண்ணணும், ஈவன் பிளேஸை தனியாக சம் பண்ணணும். ஸோ இப்போ பாருங்க, ஆட் பிளேசஸ் நம்ம எழுதியாச்சு. ஸோ ஆட் பிளேஸ் பார்க்கும்போது 1 2ங்கிறது எங்க வந்துடும்? ஈவன் பிளேஸ்ல வந்துடும். அகைன் ஆட் பிளேஸ். 1 + 1 என்ன வரும்? 2. ஸோ ஈவன் பிளேஸ் பார்க்கும்போது இங்கே 2 மட்டும் தான் இருக்கு. ஸோ இப்போ இங்கே அடுத்து ஒரு நம்பர் இருந்துச்சுன்னா அந்த நம்பரை இங்கே ஆட் பண்ணிப்போம். ஸோ ஈவன் பிளேஸ் இந்த இருக்கு. ஸோ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணும். ஸோ சப்ராக்ட் பண்ண என்ன வரும்? 0. ஸோ நம்மளோட ரூல் என்ன? 1 0வா இருக்கணும், அதெல்லாம் 11ஆல டிவைட் ஆகணும். ஸோ இப்போ இங்கே வந்து 0 தான் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக கொடுத்துருக்கிற நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகும். ரொம்ப சிம்பிள் தான். ஆட் பிளேஸை தனியாக சம் பண்ணணும், ஈவன் பிளேஸை தனியாக சம் பண்ணணும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். வரக்கூடிய ஆன்சர் வந்து 1 0வா இருக்கணும், இல்லைன்னா அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகுற மாதிரி இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுத்துருக்க நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 11ஆல டிவைட் ஆகும். ஸோ பார்த்தோன்னே நம்ம சால்வ் பண்ணிடலாம். தென் 12 பாருங்க, ஒரு நம்பர் கொடுத்துட்டு இது 12ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டால் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்க. கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 3ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ இந்த 2ஆலையும் டிவைட் ஆச்சுன்னா அது வந்து 12ஆல டிவைட் ஆகும். ஸோ 3க்கான ரூல் நம்மளுக்கு என்ன? கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் ஆட் பண்ணணும், வரக்கூடிய நம்பர் 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்கணும். 4க்கு என்ன? லாஸ்ட் 2 டிஜிட்டை நம்ம செக் பண்ணி பார்க்கணும், அது 4ஆல டிவைட் ஆகுதாங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த ரெண்டும் சாட்டிஸ்ஃபைட் ஆகிட்டு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நம்பர் வந்து 12ஆல டிவைட் ஆகும். ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்க, 144 ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து 12ஆல டிவைட் ஆகுமா ஆகாதான்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம பண்ண வேண்டிய சிம்பிள் விஷயம்,
ஃபர்ஸ்ட் 3ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணா 9 வருது. 9 கண்டிப்பா 3 டேபிள்ல டிவைட் ஆகும். ஸோ டிவிசிபிள் பை 3. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்மளுக்கு ஓவர். பாருங்க 4ஆல டிவைட் ஆகுதான்னு மட்டும் நம்ம செக் பண்ணுவோம். ஸோ 4க்கு என்ன பண்ணணும், இந்த லாஸ்ட் 2 டிஜிட்ஸை நம்ம செக் பண்ணணும். ஸோ லாஸ்ட் 2 டிஜிட் இங்க என்ன அப்படின்னா 44. ஸோ இந்த 44 நம்ம 4ஆல டிவைட் பண்ண என்ன கிடைக்கும், 11 கிடைக்கும். இது வந்து என்ன ஆகுது அப்படின்னா 4ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ 3ஆலையும் டிவைட் ஆகுது, 4ஆலையும் டிவைட் ஆகுது. ஸோ கண்டிப்பா அந்த நம்பர் 12ஆல டிவைட் ஆகும். ஸோ பேசிக் இந்த 12 டிவிசிபிலிட்டி ரூலை நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியா வந்து ஃபர்தரா ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு ரொம்பவே உங்களுக்கு ஹெல்ப்பா இருக்கும். ஸோ பாருங்க என்னங்கிறத ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம். ஸோ டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து இன்னைக்கு நம்ம பார்த்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் 2ஆல ஒரு நம்பர் டிவைட் ஆகுதா இல்லையாங்கிறத எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். அது வந்து 0, 2, 4, 6, 8ல வந்து எண்ட் ஆயிருக்கணும். ஸோ அப்படி எண்ட் ஆயிருந்துச்சுன்னா பார்த்தோன்னே சொல்லிடலாம் இது 2ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறத. தென் 3க்கு பாருங்க 3க்கும் 9க்கும் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். 3ன்னு கேட்டாங்களா, கொடுத்துருக்க அந்த டிஜிட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. ஸோ வரக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து 3ஆல டிவைட் ஆச்சுன்னா கொடுத்துருக்கிற நம்பர் 3ஆல டிவைட் ஆகும். 4க்கும் 8க்கும் கிட்டத்தட்ட சேமா இருக்கும். இப்போ 4ஆல டிவைட் ஆகுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா சிம்பிள் விஷயம். அந்த லாஸ்ட் 2 டிஜிட் நம்ம செக் பண்ணிட்டா போதும். ஸோ எவ்வளோ பெரிய நம்பரா இருந்தாலும் லாஸ்ட் 2 டிஜிட்டை எடுத்து அதை 4ஆல டிவைட் பண்ணி பாருங்க. ஸோ டிவைட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பா அந்த கொடுத்துருக்கிற நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 4ஆல டிவைட் ஆகும். ஸோ 5க்கு சிம்பிள் தான். லாஸ்ட் டிஜிட் பாருங்க 0வா இருக்கணும், அதனால 5வா இருக்கணும். ஸோ 6ன்னு கேட்டாங்கன்னா ஒன்றும் கிடையாது. கொடுத்துருக்கிற நம்பர் கண்டிப்பா 2ஆலையும் டிவைட் ஆகணும், 3ஆலையும் டிவைட் ஆகணும். இப்போ ஏதாவது ஒன்றில் அது சாட்டிஸ்ஃபைட் ஆகாட்டாலும் 6ஆல என்ன ஆகாது, டிவைட் ஆகாது. ஸோ 7 ரொம்ப சிம்பிள் தான். என்ன அப்படின்னா லாஸ்ட் டிஜிட்டை அப்படியே டபுள் ஆக்குங்க. டபுள் ஆக்கி வரக்கூடிய ஆன்சரை பேலன்ஸ் இருக்கிற அந்த நம்பர்ல இருந்து சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ அந்த கிடைக்கிற நம்பர் வந்து 7ஆல டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஸோ டிவைட் ஆச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லை. ஸோ டிவைட் ஆகலை அப்படின்னா அது வந்து என்ன ஆகாது அப்படின்னா 7ஆல டிவிசிபிள் ஆகாது. தென் 8க்கும் 4க்கும் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி சேம் தான். 8ஆல டிவைட் ஆகுதா இல்லையாங்கிறத லாஸ்ட் 3 டிஜிட்டை எடுத்து 8ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ வரக்கூடிய ரிசல்ட் வந்து 8ஆல டிவைட் ஆச்சுன்னா ஸோ ஃபுல் நம்பர் என்ன ஆயிரும் அப்படின்னா 8ஆல டிவைட் ஆகும் அப்படிங்கிறத ஈஸியாக சொல்லிடலாம். 9ம் 3யும் சேம்னு சொன்னேன். ஸோ அவ்வளோதான், ஜஸ்ட் சம் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து சொல்லிடலாம் டிவைட் ஆகும் ஆகாது அப்படிங்கிறத. 10 வந்து ரொம்ப சிம்பிள் தான். லாஸ்ட் டிஜிட் 0வா இருக்கணும். 11 என்ன அப்படின்னா ஆட் பிளேஸ் ஈவன் பிளேஸ் ரெண்டையும் தனித்தனியாக ஆட் பண்ணி வச்சுட்டு இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வரக்கூடிய ரிசல்ட் ஒன்று 0வா இருக்கணும், இல்லை 11ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். தென் ஃபைனலாக 12க்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருக்குற நம்பர் கண்டிப்பாக 3ஆலையும் டிவைட் ஆகணும், 4ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பேசிக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் ஃபார் ஃபர்ஸ்ட் 12 நம்பர்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 12 நம்பர்ஸ்க்கான பேசிக் டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் வந்து பார்த்துருக்கோம். ஸோ என்னங்கிறது ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் நிறைய கொஸ்டின் நிறைய ப்ராக்டிஸ் பண்ண ஸோ பார்த்தோன்னே நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா ஆன்சர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 648 டிவிசிபிள் பை 3. அதாவது 648 வந்து 3ஆல டிவிசிபிள் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 3ஓட ரூல் நம்மளுக்கு தெரியும் என்னன்னா கொடுத்துருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் சம் பண்ணணும். சம் பண்ணி வர ஆன்சர் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பரும் 3ஆல டிவைட் ஆகும். ஸோ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா எல்லா டிஜிட்ஸையும் நம்ம சம் பண்ணணும். ஸோ நம்ம இப்போ எல்லா டிஜிட்ஸையும் சம் பண்ண போகிறோம். சம் த டிஜிட்ஸ். ஸோ எல்லா டிஜிட்ஸையும் சம் பண்ணால் என்ன வரும்னு பாருங்க. ஸோ 6 + 4 + 8. ஸோ நம்ம இப்போ இவ்வளோத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஸோ 6 + 4 10, 10 + 8 வந்து 18. ஸோ இப்போ இந்த 18 வந்து 3ஆல டிவைட் ஆகுமான்னு பாருங்க. ஸோ 18 வந்து 3 டேபிளில் போகும். ஸோ 648 இஸ் டிவிசிபிள் பை 3. ஸோ ரொம்ப சிம்பிள் விஷயம் தான், பார்த்தோடனே நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கான ரூல்ஸ் மட்டும் நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஸோ 3க்கு என்ன டிவிசிபிலிட்டி ரூல் கொடுத்துருக்க எல்லா டிஜிட்ஸும் சம் பண்ணணும். சம் பண்ணி வர ஆன்சர் 3ஆல டிவைட் ஆச்சுன்னா இந்த ஒரிஜினல் நம்பர் என்ன ஆகும் அப்படின்னா 3ஆல டிவைட் ஆகும். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இஸ் 1001 இஸ் டிவிசிபிள் பை 11. ஸோ வந்து 1001 வந்து 11ஆல டிவைட் ஆகுமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ 11க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன? ஆட் பிளேசஸ் சம் பண்ணணும், ஈவன் பிளேசஸ் சம் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி வர்ற ஆன்சர் ஒன்று 0வா இருக்கணும், இல்லைன்னா 11ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ ஓகே செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஆட் பிளேசஸ் நம்ம சம் பண்ணணும். ஸோ ஆட் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ இங்கே ஆட் பிளேஸ்ல பார்க்கும்போது 1, 0 இந்த ரெண்டும் தான் இருக்கு. ஸோ சம் பண்ணா என்ன வரும்? 1 + 0. ஸோ சம் பண்ணா 1 வரும். தென் அதே மாதிரி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஈவன் பிளேஸ்க்கு பார்க்க போறோம். ஸோ ஈவன் பிளேஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. ஸோ 0, 1 இருக்கு. ஸோ சம் பண்ணிடலாமா? ஸோ 0 + 1 என்ன அப்படின்னா 1. ஸோ ரெண்டையும் சம் பண்ணியாச்சு. ஆட் பிளேஸ் ஈவன் பிளேஸ் ரெண்டையும் சம் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ரெண்டையும் மைனஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ் பார்க்கணும். இப்போ டிஃபரன்ஸ் ஈக்குவல் என்ன வரும் பாருங்க. 1 - 1 என்ன வருது? 0 வருது. ஸோ நம்மளோட ரிசல்ட் எப்படி இருக்கணும்? ஒன்று 0வா இருக்கணும், இல்லைன்னா 11ஆல டிவைட் ஆகிற மாதிரி இருக்கணும். ஸோ இங்க வந்து 0 வந்துருச்சு. ஸோ கண்டிப்பா அந்த 1001 வந்து 11ஆல என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகும். 1001 இஸ் டிவிசிபிள் பை 11.
ஸோ பார்த்தோன்னே சால்வ் பண்ணிக்கலாம். சிம்பிள் தான். நம்மளோட டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் தெரிஞ்சா போதும். ஸோ 11 அப்போ ஆட் பிளேஸ் சம் பண்ணணும், ஈவன் பிளேஸ் சம் பண்ணணும், ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணணும். சப்ராக்ட் பண்ணி வர ஆன்சர் ஒன்று 0வா இருக்கணும், இல்லை 11ஓட மல்டிபிள்ஸ்ல இருக்கணும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த நம்பர் 11ஆல டிவைட் ஆகும், சால்வ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்ல கேட்டிருக்காங்க. எப்படி சால்வ் பண்ணணும்னு பாருங்க. ஹவு மெனி நேச்சுரல் நம்பர்ஸ் பிட்வீன் 1 and 500 ஆர் டிவிசிபிள் பை ஈச் ஆஃப் த நம்பர் 3, 5, 7. ஸோ இதில் நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு பாருங்க. ஸோ 1ல இருந்து 500 வரைக்கும் எத்தனை நேச்சுரல் நம்பர் 3ஆலையும் டிவைட் ஆகணும், 5ஆலையும் டிவைட் ஆகணும், 7ஆலையும் டிவைட் ஆகணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் இந்த 3 நம்பருக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதை பார்த்தா உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, இந்த 3மே பிரைம் நம்பர்ஸ் தான். ஸோ கண்டிப்பா இது வேற எந்த டேபிள்லையும் போறது கிடையாது. ஸோ அந்தந்த டேபிள்ல மட்டும் தான் போகும். அதோட ஃபேக்டர்ஸ் 1ம் அதே நம்பரா தான் இருக்க போகுது. ஸோ இதை டைரக்டா மல்டிப்ளை பண்ணாலே எல்சிஎம் கிடைச்சிடும். ஸோ 5 3s are 15, 15 7s are என்ன அப்படின்னா 05. ஸோ பார்த்தோன்னே நம்ம எல்சிஎம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இது வேற எந்த டேபிளையும் போகாது. நீங்க நார்மலா இந்த எல் ஷேப்ல நம்ம எல்சிஎம் எடுக்கிற மாதிரி எடுத்தாலும் இதே ஆன்சர் தான் உங்களுக்கு வரப்போகுது. ஸோ எல்சிஎம் என்ன அப்படின்னா 105. ஸோ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தாச்சு. ஸோ இப்போ நம்மளோட கொஸ்டின் என்னன்னு பாருங்க. 1ல இருந்து 500 வரைக்கும் எத்தனை நேச்சுரல் நம்பர்ஸ் இந்த 3, 5, 7ஆல டிவைட் ஆகும்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 டேபிளே இது டிவைட் ஆகணும். ஸோ எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்ப்போம். ஸோ சிம்பிள் தான். இப்போ இந்த 105 தான் எல்சிஎம். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா 105 டைரக்டா நம்ம என்ன பண்ண போறோம், 500 வச்சு டிவைட் பண்ண போறோம். ஸோ 500 105ஆல நீங்க டிவைட் பண்ணாலும் ஆன்சர் வரும். இப்போ 4 டைம்ஸ் போட்டீங்க அப்படின்னா 420 வரும். ஸோ ரிமைண்டர் நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா 80 வரும். ஸோ இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ இப்படி வந்து இது பெரிய டேபிளா இருக்கு, சால்வ் பண்ண கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னா 105 ஃபர்ஸ்ட் 1 டைம் பண்ணும்போது என்ன வரும், 105 தான் வரும். ஸோ 105 into 2 போடும்போது என்ன வரும்னு பாருங்க, 210 வரும். ஸோ 105 3 டைம்ஸ் பண்ணும்போது என்ன வருதுன்னு பாருங்க, 315. ஸோ 105 4 டைம்ஸ் பண்ணும்போது 105 4 டைம்ஸ் பண்ணும்போது என்ன வரும் அப்படின்னா 420. தென் லாஸ்டா 105 into 5 போட்டு பாருங்க என்ன வருதுன்னு. ஸோ 105 5 டைம்ஸ் 105 into 5 போடும்போது நம்மளுக்கு 525 வருது. ஸோ நம்மளுக்கு 500 வரைக்கும் தான் கேட்டிருக்காங்க. 105 into 5 போடும்போது நம்மளுக்கு என்ன வருதுன்னா 525 வருது. இது எக்ஸீட்ஸ் 500, அது அந்த 500 தாண்டி போயிருது. ஸோ இதை நம்ம கணக்கில் எடுக்க வேண்டாம். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் 4 தான் வந்து ஆன்சரா இருக்கும். ஸோ டோட்டலா 4 நம்பர்ஸ் என்ன நம்பர்லாம், 105, 210, 315, 420. ஸோ இந்த 4 நம்பர் மட்டும் தான் 1ல இருந்து 500 வரைக்கும் 3ஆல 5ஆல 7ஆல டிவைட் ஆகக்கூடிய நம்பர். ஸோ ரொம்ப சிம்பிள் தான், ஒண்ணுமே இல்லை. ஃபர்ஸ்ட் இப்படி கேட்டாங்க அப்படின்னா அந்த கொடுத்துருக்க நம்பருக்கு எல்சிஎம் எடுத்துடலாம். ஸோ பாருங்க, அது பிரைம் நம்பரா இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணா அதுதான் அதோட எல்சிஎம்மா இருக்க போகுது. ஸோ வந்து எல்சிஎம் என்னன்னு தெரிஞ்சிருது. ஸோ 500 அந்த எல்சிஎம் அந்த 105ஆல டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா எத்தனை நம்பர் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 4 நம்பர்ஸ் தான் என்ன ஆகும் அப்படின்னா 3, 5, 7ஆல டிவைட் ஆகும். அது என்ன நம்பர்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க, எத்தனை நம்பர் மட்டும் தான் கேட்காங்க, ஹவு மெனி நம்பர்ஸ் மட்டும் தான் கேட்காங்க. ஸோ 4 நம்பர்ஸ். ஸோ இப்படி நீங்க சால்வ் பண்ணலாம், இப்படியும் சால்வ் பண்ணலாம். ஸோ பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அந்த மெத்தட் நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். தென் நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து ரொம்ப ஈஸி. இப்போ நம்ம ஒரு 2 மாடல்ஸ் பார்ப்போம். இதுல இருந்து எத்தனை மாடல்ஸ் கேட்டாலும் நீங்க வந்து சால்வ் பண்ணலாம். ஸோ கான்செப்டை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஸோ பாருங்க, if the 6-digit number 28x4y6 is divisible by 72, find the value of x plus 2y. ரொம்ப சிம்பிள் தான். அதாவது என்னன்னா ஒரு 6 டிஜிட் நம்பர், அதுல இந்த x வேல்யூயும் தெரியாது, y வேல்யூயும் தெரியாது, ஆனா அது 72ஆல டிவைட் ஆகுங்கிறது மட்டும் தெரியும். என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா x plus 2y ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸையும் ஒய்யையும் கண்டுபிடிச்சாதான் நம்ம என்ன பண்ண முடியும், x plus 2y ஓட வேல்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் தான் நம்மளுக்கு தெரியும். என்ன அப்படின்னா இந்த நம்பர் வந்து 72ஆல டிவைட் ஆகும். ஆனா நம்மளுக்கான டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் தெரியும். 2ல இருந்து 12 வரைக்கும் எல்லா நம்பர்ஸ்க்கான டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த 72வை நம்ம எப்படி எழுதலாம், ஸோ 8 into 9 எழுதலாமா. ஸோ அப்போ நம்ம இந்த கொடுத்துருக்கிற நம்பர் 8ஆலையும் டிவைட் ஆகணும், 9ஆலையும் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக என்ன பண்ணிடலாம், XY வேல்யூஸை ஃபைண்ட் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, 8க்கு என்ன ரூல், ஃபார் 8க்கு ஸோ 8க்கான டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, நம்ம லாஸ்ட் 3 டிஜிட்ஸ் செக் பண்ணணும். இந்த லாஸ்ட் 3 டிஜிட் 8ஆல டிவைட் ஆகும். ஸோ அப்படி டிவைட் ஆச்சுன்னா அது என்ன அப்படின்னா 8ஆல டிவிசிபிள் ஆகுங்கிற மாதிரி சொல்லிடலாம். ஸோ இப்போ எங்க லாஸ்ட் 3 டிஜிட் பாருங்க 4y6. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா லாஸ்ட் 3 டிஜிட். ஸோ இது வந்து 8ஆல டிவைட் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா ஒய்க்கு 0ல இருந்தே வேல்யூஸ் கொடுத்துட்டு வர போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்க்கு 0 போடலாமா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒய்க்கு நம்ம இப்போ 0 போட்டா என்ன வரும்னு பாருங்க, 406. ஸோ இதை நம்ம 8ஆல டிவைட் பண்ணி பார்க்க போறோம். ஸோ 8ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 50.75 வருது. ஸோ இது வந்து 8ஆல டிவைட் ஆகல. ஸோ அகைன் நம்ம ஒய்க்கு 1 போட்டோம் அப்படின்னா என்ன வரும் அப்படின்னா
52. ஸோ இது வந்து டிவைட் ஆகுது. ஸோ ஈஸியாக நம்ம வந்து ஒய்யோட வேல்யூ என்ன 1 அப்படின்னு ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ ஒய்யோட வேல்யூ என்ன 1. ஸோ ரொம்ப சிம்பிள் விஷயம் தான். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 8ஆல டிவிசிபிள் ஆகாத நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. தென் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்னங்கிறத செக் பண்ணிடலாம். ஃபார் 9ஓட டிவிசிபிலிட்டி ரூல் என்ன, கொடுத்துருக்கிற எல்லா டிஜிட்ஸையும் சம் பண்ணுங்க. சம் பண்ணி வர ஆன்சர் 9ஆல டிவைட் ஆகுதாங்கிறத பார்த்துடலாம். ஸோ சம் பண்ணிடலாமா? ஸோ அப்போ 2 + 8 + x + 4 + இப்போ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒய்யோட வேல்யூ என்ன அப்படின்னா 1. ஸோ 1 + 6. ஸோ கொஷின்ஸ் இங்கே இருக்கு, இதுதான் சம் பண்ணியிருக்கோம். ஸோ 2 + 8 + x + 4 + ஒய்யோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். இப்போ 1 ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ 6. ஸோ இது வரைக்கும் நம்ம சம் பண்ணால் என்ன வரும்னு பாருங்க, 21 வரும். 21 + xன்னு வரும். ஸோ இனிமேல் தான் நம்ம வந்து மெயினாக ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வைக்கணும். இப்போ என்ன கிடச்சிருக்கு, 21 + xன்னு இருக்கு. ஸோ இங்கே என்ன நம்பர் போட போகிறவங்க தான் ரொம்ப மெயின். ஸோ இப்போ இது வந்து 9 டேபிள். ஸோ 9 இங்கே வந்து 21 இருக்கு. 9 டேபிளில் இந்த 21க்கு அடுத்த மல்டிபிள் எப்போ வரும் பாருங்க. 1 9s are 9, 2 9s are 18, 3 9s are என்ன அப்படின்னா 27. ஸோ இதுக்கு அடுத்த இப்போ 18 போட முடியாது. 18ங்கிறது இதை விட சின்னதாயிரும். ஸோ இதுக்கு அடுத்த இந்த நம்பருக்கு அடுத்த 9 டேபிளில் வர மல்டிபிள்ஸ் என்ன அப்படின்னா 27. ஸோ இதுதான் இங்கே ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ எக்ஸோட வேல்யூ ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். 27. இந்த 21 இங்கே போச்சுன்னா -21 போகும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 6 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணியாச்சு. எக்ஸ் என்ன அப்படின்னா 6. ஸோ சிம்பிள் விஷயம் தான். இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் தான் ஞாபகம் வைக்கணும். ஸோ இப்படி 3க்கும் 9க்கும் இந்த இதுதான் நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பாருங்க என்ன அப்படின்னா இதை ஆட் பண்ணி இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இப்போ என்ன நம்ம எதுக்கு கண்டுபிடிக்குங்கிறத மைண்டில் வச்சுக்கணும். ஸோ 9க்கு கண்டுபிடிக்கும். ஸோ இங்கே என்ன நம்பர் இருக்கோ 9 டேபிளில் இதுக்கு அடுத்த மல்டிபிளை நம்ம இங்கே போட்டோம். ஸோ அதுல இருந்து ஈஸியாக எக்ஸ் வேல்யூ என்ன பண்ணிடலாம்னா ஃபைன் பண்ணிடலாம். ஸோ இப்போ எக்ஸும் ஃபைன் பண்ணியாச்சு, ஒய்யும் ஃபைன் பண்ணியாச்சு. நமக்கு கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க, x + 2y கேட்டிருக்காங்க. ஸோ அதை இப்போ சால்வ் பண்ண போகிறோம். 2y நமக்கு எக்ஸோட வேல்யூ தெரியும் என்ன 6, ஒய்யோட வேல்யூ தெரியும் 1. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு 2 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ மல்டிப்ளை பண்ணோம்னா 6 + 2 = என்ன வரும் அப்படின்னா 8 வரும். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னா 8 தான் வந்து இதோட ஆன்சர். ஸோ x + 2y = என்ன அப்படின்னா 8. ஸோ பார்த்தோன்னே சால்வ் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக செய்யறதுனால உங்களுக்கு பெருசாக தெரியும். ஆனால் ரொம்ப சிம்பிள் தான். டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் தெரியணும். ஸோ ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க, இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதே ஃபார்மேட்ல நம்ம இன்னொரு சம் பார்த்துடலாம். பாருங்க, இஃப் த 5 digit நம்பர் 2x 6y is divisible by 18, find x + y. 5 digit நம்பர்னு கொடுத்துட்டாங்க, அது 18ஆல டிவைட் ஆகுதுன்னு கொடுத்துட்டாங்க. ஸோ 18 நம்ம ஈஸியாக எப்படி எழுதிக்கலாம்னு பாருங்க. 2 × 9 எழுதிக்கலாமா? ஸோ 2 × 9 18. ஸோ இப்போ பாருங்க 2க்கான டிவிசிபிலிட்டி ரூலையும் செக் பண்ணணும், 9க்கும் செக் பண்ணுறோம், ஈஸியாக ஆன்சர் கிடைச்சிடும். ஸோ 2 வந்து சிம்பிள் தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் வந்து நம்மளுக்கு ஈவனா இருந்துச்சுன்னா 2ஆல டிவைட் ஆகும், ஈஸியாக நம்ம வந்து சொல்லிடலாம். ஃபார் 2. ஸோ லாஸ்ட் டிஜிட் நம்ம செக் பண்ண போறோம். ஸோ ஒய்க்கான பாசிபிலிட்டிஸ் பாருங்க. ஸோ 0வா இருக்கலாம், 2வா இருக்கலாம், 4ஆ இருக்கலாம், 6ஆ இருக்கலாம், 8ஆவும் இருக்கலாம். ஸோ இதுல எது போட்டாலும் நம்மளுக்கு வந்து சால்வ் ஆகுற மாதிரி தான் இருக்கும். ஸோ மினிமமா நீங்க எந்த வேல்யூ எடுக்கிறீங்களோ ஈஸியா இருக்கும் சால்வ் பண்றதுக்கு. ஸோ இப்போ நான் வந்து ஒய்க்கு வந்து 0 நான் எடுத்திருக்கேன். ஒய்யோட வேல்யூ இப்போ எனக்கு 0 நான் அசியூம் பண்ணிருக்கேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஒய்யோட வேல்யூ ஃபைன் பண்ணியாச்சு. ஸோ 0வா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நான் எடுத்தாச்சு. இப்போ பாருங்க, தென் என்ன 9 டேபிள்ல செக் பண்ணணுமா? ஸோ ஃபார் 9க்கு இப்போதான் பார்த்தோம், சிம்பிள் தான். ஃபார் 9க்கு என்ன அவ்வளோத்தையும் ஆட் பண்ண வேண்டியதான். ஸோ டிஜிட்ஸ் எல்லாத்தையும் சம் பண்ணுங்க. 4 + 2 + x + 6 + ஒய்யோட வேல்யூ என்ன 0. இப்போ என்ன வரும் பாருங்க, 6 இங்கே ஒரு 6 12. ஸோ 12 + x. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க 12 + x = இங்க என்ன போடலாம்னு பார்க்கணும். ஸோ 9ஓட அடுத்த மல்டிபிள், இதுக்கு அடுத்த மல்டிபிள் என்ன வரும் பார்க்கணும். ஸோ 1 9 is 9, 2 9s are 18. ஸோ இதை விட கூடதா இருக்கு. ஸோ 18 தான் இங்கே நம்மளுக்கு வரும். ஸோ x = என்ன அப்படின்னா 18 - 12. ஸோ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்கும் அப்படின்னா நம்மளுக்கு 6. ஸோ எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக என்ன பண்ணியாச்சு, ஃபைன் பண்ணியாச்சு. இதுக்கு 0வும் சூஸ் பண்ணலாம், 2 பண்ணலாம், 4 பண்ணலாம், 8 பண்ணலாம், 6 பண்ணலாம், எது வேணாலும் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான், நம்ம சூஸ் பண்ணுறதை பொறுத்தா. மினிமமாக சூஸ் பண்ணிட்டீங்கன்னா வேல்யூ ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபர்தராக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ எக்ஸை ஒய்யும் ஃபைன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம், x + y கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ x + y பாருங்க. ஸோ x + y, எக்ஸோட வேல்யூ என்ன 6, ஒய்க்கு நம்ம வந்து 0 அசியூம் பண்ணோம். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணால் என்ன 6 வரும். ஸோ x + y = என்ன அப்படின்னா 6. ஸோ இந்த மாதிரி சம்ஸ்லாம் கேட்டாங்கன்னா பார்த்தோன்னே நம்ம என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ பேசிக்கான டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் தெரியணும். இப்படி நிறைய கைண்ட்ஸ் ஆஃப் ப்ராப்ளம் வந்து கேட்பாங்க இதே ஃபார்மேட்டில். இப்போ x + y கேட்பாங்க, x + 2y, 3x + 2y. ஸோ xy வேல்யூவை ஃபைன் பண்ணணும், என்ன கேட்டிருப்பாங்களோ அதை சப்ஸ்டியூட் பண்ணணும். டிவிசிபிலிட்டி ரூல் வந்து நம்மளுக்கு வந்து 2லேருந்து 12 வரைக்கும் நம்மளுக்கு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்கிற நம்பரை ஸ்பிளிட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க. இந்த மிஸ்ஸிங் டிஜிட் ஒரு 3 digit நம்பர், இங்கே ஒரு நம்பர் வரும் 6.
டிவிசிபிள் பை 2 and 3. அது 2 ஆலையும் 3 ஆலையும் டிவைட் ஆகுங்கிறத மட்டும் நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஸோ கண்டுபிடிச்சிடலாமா என்ன நம்பர் அப்படிங்கிறது. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க ஃபார் 2 டிவிசிபிலிட்டி ரூல் ஃபார் 2க்கு ஃபைண்ட் பண்ண போறோம். ஸோ 2க்கு சிம்பிள் தான். லாஸ்ட் டிஜிட் பாருங்க, லாஸ்ட் டிஜிட் வந்து என்ன அப்படின்னா 6. ஸோ 6ங்கிறது நம்மளுக்கு ஈவன். ஸோ 6ங்கிறது நம்மளுக்கு ஈவன். ஸோ கண்டிப்பாக இது என்ன ஆகும் அப்படின்னா 2 ஆல என்ன ஆகும் டிவைட் ஆகும். ஸோ இது வந்து டிவிசிபிள் பை 2. இப்போ அகைன் நம்ம 3க்கு மட்டும் செக் பண்ணா போதும். ஃபார் 3. 3க்கு ரொம்ப சிம்பிள் தான். என்ன பண்ணணும், கொடுத்துருக்கிற எல்லாத்தையும் சம் பண்ண போறோம். ஸோ சம் பண்ணா என்ன வரும் பாருங்க, 4 பிளஸ் இங்க இந்த நம்பர் வந்து நம்மளுக்கு தெரியாது. ஸோ இது அப்படி வச்சுக்கலாம். பிளஸ் என்ன அப்படின்னா 6 வரும். ஸோ சம் பண்ணா என்ன வரும் அப்படின்னா 10 வரும். இந்த நம்பர் தெரியாது, இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இங்க 3. ஸோ 3யோட மல்டிபிள்ஸ் பாருங்க, இதுக்கு அடுத்த மல்டிபிள் வரணும். ஸோ 3 3s are 9. 4 3s are தான் என்ன வரும் அப்படின்னா 12 வரும். ஸோ இதுக்கு அடுத்த மல்டிபிள் நம்ம 4 தான் போட முடியும். ஸோ இதுல இருந்து நம்ம என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஈஸியா நம்ம எக்ஸோட வேல்யூவை ஃபைண்ட் பண்ணிடலாம். 12 minus 10 which is equal to என்ன அப்படின்னா 2. ஸோ இப்போ இந்த மிஸ்ஸிங் பிளேஸ்ல வரக்கூடியது என்ன அப்படின்னா 2 தான் அந்த மிஸ்ஸிங் பிளேஸ்ல வரக்கூடிய நம்பர். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன அப்படின்னா 2. ஸோ அந்த நம்பர் என்ன அப்படின்னா 426. 426 நீங்க செக் பண்ணி பாருங்க, இது 2 ஆலையும் டிவைட் ஆகும், 3 ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ 426 is divisible by 2 and 3. ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் மட்டும் தெரிஞ்சா போதும், ஈஸியா என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஸோ வந்து இன்னைக்கு என்ன பார்த்தோம் அப்படின்னா ரூல்ஸ் பார்த்தோம். ஸோ பேசிக்கான டிவிசிபிலிட்டி ரூல் பார்த்தோம். அது ரிலேட்டடா ஒரு 6 ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். கான்செப்ட்ல மட்டும் தரவாரிங்க. நீங்க நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுங்க, அதை என்னெல்லாம் இந்த ரிலேட்டடா ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கிறது நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ நம்ம சேனல்லையும் ஃபர்தரா இன்னும் எல்லா டாபிக்ஸையும் கவர் பண்ணி வீடியோஸ் போடுவோம். ஸோ சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டவுட்ஸா இருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல கேளுங்க, ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.